நீ அதில் 500 பிடுங்கிட்டா சரி, அவன் பிடுங்கிட்டு போகிறான். நம்ம ஆண்டவர் நியாயம் உள்ளவர். நீங்கள் அநியாயம் பண்ணாதீங்க, பரலோகம் போக முடியாது. அநியாயமாக சம்பாதிச்சு வீட்டுக்கு வர்றது கௌதாரி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்காததுக்கு சமமானது. அப்புறம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நேர்மையாக 100 ரூபா வந்தாலும் சோத்திரம் பண்ணுங்க, அதிலிருந்து 10 ரூபா மிச்சமாகும். ஆண்டவர் மிச்சம் எடுப்பார், மிச்சம் எடுக்க வைப்பார். அதனால் அநியாயம் பண்ணணும்னு நினச்சிட்டு அநேகருடைய சாபத்தை வாங்கிடுவோம். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த அநியாயம் பண்ணுறவன் தானே அடுத்தவன் இடத்துல 10 அடி இழுக்கிறது, டெய்லி கல் மாத்துறாங்க. சபையில் 20 வருஷம் விசுவாசி ஒரு ஆள் நம்ம நிலந்து கல்லை ஊண்டணும்னா அவர் என்ன பண்ணுவார்னா அடுத்த நாள் 5 அடி தள்ளி ஊண்டிடுவார். எப்படி பாருங்கள், அந்த 5 அடியில் அப்படியே ஒரு 5க்கு 50 அடி நீண்டா எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த 5 அடியில் 100 அடி நீண்டா எப்படி இருக்கும்? 500 அடி அடுத்தவன் இடத்த எடுக்கிறாங்க. கேட்டால் நாங்கள் சர்ச்சில் 40 வருஷமாக விசுவாசி. ஆனால் சர்ச்சில் விசுவாசியாக இருக்கலாம்ப்பா, வார்த்தை சொல்லுது ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது. சர்ச்சில் விசுவாசி தான், ஆனால் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இப்படி நிறைய நடக்குது. வேசி மார்க்கத்தார்னா விக்கிரகத்தை வணங்குகிற எல்லாரையும் ஆண்டவர் ஒரே பார்வையில் தான் வணங்க சொல்கிறார். அவர்கள் வேசி மார்க்கத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் மணவாளன், அவரை பின்பற்றுகிறவர்கள் சரியான மார்க்கத்தார். அதில் இன்னும் மறுபடியும் அழுத்துறாரு. அப்புறம் என்ன, விக்கிரக ஆராதனைக்காரர், வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரர், அந்த ஒரே கூட்டத்தை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், விபச்சாரக்காரர். உங்களுக்கு புரியும், இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. விபச்சாரம்னா தெரியும்ல, மனைவியை புருஷனை விட்டுட்டு போய் தவறு செய்கிறது, சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, திருடர், பொருளாசைக்காரர். அங்கேருந்து அப்படியே பொருளாசையும் சேர்ந்து இருக்கு இதுக்குள்ள. இதில் தான் 99 பேர் அடி வாங்குறாங்க. இதில் தான் எத்தனை பேர் அடி வாங்குறாங்க? 99, 100க்கு 99 பேர் இந்த பொருளாசை. இன்றைய வாலிபர்கள் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து வாழுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வெறியர், மதுபான வெறியர், உதாசீனர், கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிவிடுகிறவர்கள், அசட்டையா பண்ணுகிற ஒன்றும் நடக்காது, அது பாட்டுக்கு இருக்கட்டும், அவர் பேசுறது பேசட்டும், உதாசீனம் பண்ணுகிறவர்கள், கொள்ளைக்காரர், இவங்க யாரும் ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க. இதை நீங்கள் கவனிச்சுக்கிறணும். ஏப்பா நீ நிருபத்தை வாசிக்கிற? நிருபங்கள் வாசிக்கப்பட வேண்டும் என்று பவுல் அடிகளார் சபை எழுதி கொடுத்தபடினாலே நாங்கள் நிருபங்களை வாசிக்க. இதுலேருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? இவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க, நம்ம இவங்களா இருக்கக்கூடாது. ரெண்டாவது, கை தட்ட மாட்டேன், வாய் திறக்க மாட்டேன், சும்மாவே நிற்பேங்கிறவங்களுக்கு கடைசி வசனம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. போய் உங்கள் ஆவியில் மகிமைப்படுத்துறீங்க வச்சுக்கிறோம். எப்படியோ நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன் மனசுக்குள்ள, ஆனால் சரீரம் அப்போ ஏன் கை தட்டுறேன், ஏன் கை தூக்குறேன்? எத்தனை படித்தவங்க பெரியவங்கெல்லாம் வந்து பணக்காரங்க கை தட்டுறாங்க, சரீரத்தினாலும் அவரை மகிமைப்படுத்துகிறோம்.